Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான டெசர்ட் Oreo Mousse. 1 week before Cook with Comali ல Ashwin பண்ணிருந்தாரு. சோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு Oreo பெரிய பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. வனிலா ஸ்ட்ராபெரி எடுக்க வேண்டாம். இந்த பெரிய பாக்கெட்ல 13 பிஸ்கட்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு 10 பிஸ்கட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 10 பிஸ்கட்ஸை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா நல்லா இருக்கும் ரெசிபிக்கு. இப்போ நான் அரைச்சு எடுத்துட்டேன். பாருங்க, கோர்ஸா தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப ஃபைனா அரைக்க வேண்டாம். இதுல ஒரு 1/4 கப் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்க பவுடரை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1/4 கப்பை ஒரு பவுல் ஆட் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாகியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் விப்டு க்ரீம் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 3 to 5 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு நீங்கள் 15 to 20 minutes நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், ரொம்ப நீங்கள் திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர் இன்கார்பரேட் ஆகிருக்கும், அதுக்காக தான். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கட்டோட ரிமைனிங் பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் செமி ஸ்வீட் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஹாட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சாக்லேட் கனாஷ் ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஓரியோ க்ரீம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கீழே வந்து நீங்கள் சாய்ச்சாலும் அது கொட்டக்கூடாது, அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்து ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஓரியோ மூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் ஷீட்டை பைப்பிங் பேக் மாதிரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமை பைப்பிங் பேக்குள்ளே போடுறதுக்கு நீங்கள் ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. பைப்பிங் பேக்கில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக கிளாஸில் அசம்பிள் பண்ணுறப்போ ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் பேக் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மூஸ் அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஷார்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் ஓரியோ பட்டர் மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒட்டாவே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ்லேயும். ஃபஸ்ட்டு நம்ம ஓரியோ பட்டர் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயர் தான் நம்ம க்ரீம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓரியோ பட்டர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த பவுடர் பிஸ்கட் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு க்ரீம் கூட மிக்ஸ் ஆகாமல் தனி லேயராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விப்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா கிளாஸ்லையும் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைப்பிங் பேக் வச்சு நான் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸ்லையும். நீங்கள் வேணும்னா ஸ்பூன்லேயே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளாஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். லேயருக்கு நம்ம சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா கிளாஸ்லேயும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தலைகீழாக கூட வைக்கிறேன், அது எதுவும் விழுகலை. நீங்கள் எந்த டைப் ஆஃப் மூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கணும். நான் உங்களுக்கு எல்லா கிளாஸ்லையுமே காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விப் பண்ணியிருக்கணும் க்ரீமை. இப்போ இந்த 2 பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 ஓரியோ பிஸ்கெட்டை 2 டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இதை வந்து கிளாஸில் ஒன்றா மேலே வச்சிடலாம். பர்ஃபெக்ட் ஓரியோ மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நல்லா சில்லாக சர்வ் பண்ணுங்கள். இன்னைக்கு குக் வித் கோமாளி ஷோவில் அஸ்வின் பண்ண அதே ஓரியோ மூஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.